இந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டருக்கு மேலே ஏறி பார்த்தாச்சு. ஸோ அவ்வளோ கிளவராக இருக்குது மைண்டு. ஏன்னா அந்த ஃபீலிங்கு, அந்த ஒரு வைப்பை சொல்ல முடியாது. ஸோ அவ்வளோ கிளவர், அவ்வளோ அப்படி தான் சொல்ல முடியும். சிந்தனையற்ற நிலை அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதனால தான் நான் ஒவ்வொரு டைம் சொல்கிறேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், இருங்க. ஃபேமிலியாவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸாவோ யாரு கூடயோ ப்ரொடக்டிவ் கிட்டோடு வாங்க. ஸோ ஆக்சுவலி நம்ம ஸ்பீடு பார்த்துருப்பீங்க. இதுதான் ஒரிஜினல் ஸ்பீடு. ஸோ இதுதான் போகணும். ஸ்பீடுன்னு ஒருத்தன் இருக்கான். தம்பி நீ வாப்பா, நம்ம 2 பேரும் கிளைம்பிங் ஓடலாம். யார் ஸ்பீடுன்னு தெரியும். இது நோ மோர் 2x ஒன்லி ஸ்பீட் வெர்ஷன் தான். இதில் எதுவும் நார்மலாக வந்து ஸ்பீட் பண்ணுறது மாதிரிலாம் நாங்கள் செட்டிங்ஸ் பண்ணல, வீடியோ எடிட்லாம் பண்ணல. ஸோ கான்சியஸாக ஒவ்வொரு அடி வச்சிங்கன்னா போதும். தப்பு தவறி கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ண வேணாம் நான் சொல்லுவேன். உன்னால் முடியாது நான் சொல்லலை. ஸோ உன்னால் முடியும், ஆனால் வேணாம். தேவைப்படும் போது மட்டும் திறமை யூஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லா நேரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது கோலத்தனம். கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்கு மேலே வந்துருப்பேன். உங்கள் உடம்புக்கு சின்ன சின்னதாக ட்ரைனிங் கொடுங்க. வயிறாக்கி தொடர்ந்துக்கும், அது போதும். கடைசியாக ஸ்பீடுக்கே சவால் விட்றோம். ஸ்பீடு வாங்க பார்க்கலாம், நீயா நானா. ஃபைனலாக அப்படியே கொஞ்சமாக ஸ்லோவாகி கொஞ்சமாக அப்படியே நிறுத்துனீங்கன்னா போதும். ரொம்ப கான்சியஸாக இந்த மாதிரி ஸ்பீடாக ஓடும்போது போகணும். ஒவ்வொரு கல்லும்
பார்த்து ப்ரெடிக்ட் பண்ணி வைக்கணும். ஸோ மன வலு ரொம்ப முக்கியம், மூளையிலேயும் வலு இருக்கணும். ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி வரலாம். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம், ரீச் ஆகிட்டோம். பாருங்கள் அந்த மலை ரொம்ப கிராசிங்காக இருக்குது. ஸோ